பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். குணமாக்கும் திருப்பணி என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் உமது ஆலயத்தில் நாங்கள் சந்தித்து கொள்வதற்கு நீங்கள் கொடுத்த மேன்மையான பாராட்டுகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் உமது இருத்தல் நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்து வழிநடத்துங்க சுவாமி. வந்தவர்கள் வந்தவனமாய் செல்லாமல் இங்கே பாடப்போகிற பாடல்கள், கேட்க போகின்ற செய்திகள், இவை அனைத்திலும் உமது பிரசன்னம் விளங்க நீர் கிருபை செய்து வழிநடத்துங்க சுவாமி. அதே போல இன்னும் வர தடைப்பட்டவர்களையும் சீக்கிரமாய் வந்து சேர நீர் கிருபை செய்து வழிநடத்துங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாய் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 139 தெய்வாவி மனவாசராய் வந்த நல் மூட்டுவீர் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 139.
நாம் நின்றவண்ணமாகவே கடவுளை தொழுது கொள்ளுவோம். ஆராதனை முறைமையின் பக்கம் எண் 1 பின்பற்றுவோம். கத்தரின் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தை விட்டு பிரியாதிருப்பதா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவுனாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதம் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் நமது சற்று நேரம் தமது தனிப்பட்ட பிழைகளை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணைந்து நடந்தோம். உடைய பரிசுத்தருக்கு அர்ப்பணிக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாரி அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேற் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துங்கப்படுங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்திருக்கிற பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, வல்லமையினால் குணப்படுத்துபவரே, நீர் எங்கள் மீட்பராகவும் எங்கள் துயரத்திலும் ஆறுதல் அளிப்பவராகவும் இருக்கிறீர். எங்கள் வாழ்வில் புது அற்புதங்களுக்கு சான்று பகர எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் எண்ணங்களை சிறப்புள்ளவைகளாக்கி எங்கள் நோய்களை குணப்படுத்துகிறவர் பரிகாரியாகிய கர்த்தர் நீரே என்று உடைந்து போய் காயங்களோடும் வாழும் மனுக்குலத்திற்கு உமது குணமளித்தலை அறிவிக்க எங்களை வழிகாலாய் பயன்படுத்தும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மன்னனவசனம். நடவனும் பாவிகள் இடத்தில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தரோட வேதத்தில் பிரியமா இருந்து அவரோட வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம்.
ஆகையால் துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். ஆதியாகமம் 26:12. ஈசா அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த நாளிலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆதியாகமம் 26:12. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஊழிய பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் இந்த நாளிலுமே அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளவும் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை வரும் காலங்களிலே உம்முடைய சாட்சிகளாய் அவர்கள் உலகிற்குள் எடுத்து செல்லவும் அருமை பிள்ளைகளை இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினால் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பொறுப்படுத்தி செய்கிற பொறுப்பாளர்களுக்காக, அருமை பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமை பிள்ளைகளை உம்முடைய கரத்தின் கருவிகளாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து பயன்படுத்த தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாஸ்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாவது பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல்
கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வான வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து நான் என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைக்கும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 103. 103ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. காலங்களிலும்
சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அந்த கொடுகைக்காகவும் அநேகர் தங்களுடைய காணிக்கைகளால் தாங்கி நீங்கள் இந்த குடும்ப கொடுகையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தீர்கள். அதற்காகவும் ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விதமாய் இந்த கொடுகைக்காக சிறப்பு காணிக்கையை கொடுத்தவர்கள் மிஸ்டர் தினகரன் 2500 ரூபாய், மிஸ்டர் எஸ் இமானுவேல் 2000 ரூபாய், மிஸ்டர் சாம்வேல் தவராஜ் 3000 ரூபாய், மிஸ்ஸஸ் பெமலா மார்டின் 4000 ரூபாய், டாக்டர் பிரஸ்துதி 2000 ரூபாய், மிஸ்டர் எஸ் சாலமோன் 2000 ரூபாய், மிஸ்டர் சந்திரகாந்த் 1000 ரூபாய், மிஸ்டர் மில்டன் பவர்ஸ் 500 ரூபாய், மிஸ்டர் ஜார்ஜ் குடும்பத்தினர் 2000 ரூபாய். உற்சாகமாய் கொடுத்தவங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக அன்றைய நாள் அந்த இடத்தையும் ஒழுங்கு செய்து கொடுத்த டாக்டர் இமானுவேல் சதீஷ் ஐயா குடும்பத்தாருக்காகவும் அந்த இடத்தின் உரிமையாளர்களுக்காகவும் மிஸ்டர் மோகன்லால், மிஸ்டர் சுகந்தி மோகன்லால், டாக்டர் சுகந்தி மோகன்லால் ஆகியோர் குடும்பத்திற்கும் நாம் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக வாகன உதவி செய்த அருமையான மைக்கேல் இன்ஸ்டிடியூஷன் குரூப் உரிமையாளர்களுக்காகவும் அதை ஒழுங்கு செய்து கொடுத்த நம்முடைய திருச்சபையின் அருமையான உதயராஜ் ஐயாவுக்காகவும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே உற்சாகமாய் கொடுக்கிறவங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இன்றைய நாளிலும் யாரேனும் புதிதாக நீங்கள் வந்திருப்பீர்கள், ஆலயத்திற்கு முதன் முறையாக வருகிறீர்கள் என்றால் உங்களை எழுந்து நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த ஆராதனையிலும் நம்ம மத்தியிலே அருமையான திரு பால் ஜோசப் ஐயா குடும்பத்தின் மக்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதே போன்று சென்னையிலிருந்து அருமையான திரு ஆனந்தன் சகோதரருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆலயத்தின் வழியாய் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவில் தேநீர் ஐக்கியம் இருக்கிறது. இன்றைய நாளில் இந்த தேநீர் ஐக்கியத்தை நமக்கு வழங்குகின்றவர்கள் திரு சாம்வேல் சாலமன் குடும்பத்தினர் நமக்கு கொடுக்கிறார்கள். அருமையான குடும்பத்தின் மக்களை திருச்சபையின் சார்பாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆராதனை நிறைவு பெற்ற பின்பதாக தேநீர் ஐக்கியத்திற்கு பின்பு
நம்ம மத்தியிலே சிறப்பான வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு கூடுகை இருக்கிறது. அதற்காக வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருந்து செல்லும்படியாக, இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 14/2/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். 16/2/2025 மூன்றாம் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சிறப்பாக வருகின்ற மாதத்திலிருந்து நாம் புதிய ஒரு வசந்த காலங்கள், லெந்து காலங்களுக்குள்ளாக நாம் கர்த்தருடைய சிலுவையின் அன்பை உணர்ந்து கொள்ளவும், சிலுவையின் மீட்பை நாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆயத்தப்படுகின்றோம். ஆகவே இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய முதல் உபவாச கூடுகை சனிக்கிழமை காலை 10 மணி அளவிற்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அதே போன்று மாலை 6:30 மணி அளவிலே ஒரு சிறப்பு நற்செய்தி கூடுகையும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே சபையார் இந்த கூட்டங்களிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூட்டங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய நாளிலும் நம்மை விதமாக இந்த லெந்து காலங்களுக்கு ஆயத்தப்படும்படியாய் கிருபையின் வாசல் ஊழியங்களின் ஸ்தாபகரும் ஊழியருமாக இருக்கிற அருமையான ஐயா சுவிசேஷகர் கென்னடி அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து நம்மை வழிநடத்த இருக்கின்றார்கள். இந்த கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு: வருகின்ற 22/2/2025 சனிக்கிழமை திருமண முன்னாலோசனை கூட்டம் நம்முடைய CSI பசுமலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகிறது. திருமணத்துக்காய் ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் திருமண முன்னாலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுவது அவசியம். ஆகவே ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் இதில் கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே நாளிலும் நண்பகல் 1:30 மணி அளவிலே மகிழ்விக்கும் மன்னா தேர்வு திருமண்டல அளவிலே நடைபெறுகின்றது. சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் தொடர்ந்து அநேகர் பங்கு பெற்று வருகிறீர்கள். கடந்த ஆண்டு 2 பேர் பங்கு பெற்றார்கள், 2 பேரும் பரிசு பெற்றார்கள். இந்த ஆண்டு 3 பேர் ஆண்டவர் அதிகமாய் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த கூடுகைகளுக்காக பங்கு பெறுகின்ற மக்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 11/2/2025 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர் டாக்டர் செந்தில் குமார். 12/2/2025 பேபி ஷிவானி ஏஞ்சல், டாக்டர் சவிதா ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 13/2/2025 மாஸ்டர் பி ஜோஷ்வா டேனியல் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 14/2/2025 மிஸ்டர் விஜய் கனகராஜ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 15/2 மிஸ்டர் எம் ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் வசந்தகுமாரி ஜான்சன் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியான ஆசீர்வாதம் அருமையான குடும்பத்தின் மக்கள் வாழ்வில் நிறைவாயிருந்து இது போல பல பிறந்தாண்டுகளை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. திருமண நாள் காணுகின்றவர்கள் 9/2/2025 மிஸ்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ், மிஸ்ஸஸ் ஸ்வீட்லி ஜோன்ஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இன்றைய நாளிலும் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர் மிஸ்டர் மில்டன் பவர்ஸ், மிஸ்ஸஸ் வேலண்டைனா பவர்ஸ் குடும்பத்தின் மக்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் மக்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் அருமையான குடும்பத்தின் மக்களுடைய வாழ்விலே சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற கிருபைகளையும் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிறந்தநாள் திருமண நாட்கள் காணுகின்ற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியான நாளிலே நாங்கள் பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் உங்களுடைய திருக்கரங்களிலே பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் அருமை குடும்பத்தின் பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றுக்கொள்ள கிருபை தந்திருக்கின்றீர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற உம்முடைய கரங்களிலே இந்த திருமண ஆண்டிலும் பிறந்த ஆண்டிலும் உம்முடைய நன்மைகளும் கிருபைகளும் தொடர உம்முடைய சாட்சிகளாய் நிற்க உம்முடைய அன்பிலே கட்டி எழுப்பப்பட உம்முடைய அடைக்கலங்களிலே ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. இதுபோல பல பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும்
உம்முடைய கரங்களிலே பெற்று உம்முடைய கரத்தின் கருவிகளாய் ஆண்டவர் உலகுக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். அருமை குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபை சிறப்பாக ஆன்மீக ஆசீர்வாதங்களிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் அநேகர் ஆண்டவருடைய ஊழியங்களுக்குள்ளாக தங்களை இணைத்துக் கொள்கின்ற செயலிலும் கடந்து வந்ததை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறப்பாக நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திருமதி சாமுவேல் தவராஜ் ஐயா அவர்கள் கடந்த நாளிலும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் என்கின்ற நிறுவனத்தின் வழியாக இறையியல் கல்வியை முடித்து சிறப்பான ஒரு அருட்பொழிவையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்துகின்றோம். அதே போல அருமையான சகோதரர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்களும் கல்லூரியிலே சேர்ந்து படித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இறையியல். அவர்களையும் வாழ்த்துகின்றோம். உங்களுடைய கல்வி நிறைவு பெற்று ஆண்டவருக்கு இன்னும் அநேக ஊழியங்களை நீங்கள் செய்ய கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படியாய் திருச்சபையாய் நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை இன்னும் அநேக அறியப்படாத மக்கள் மத்தியிலே கருவியாய் எடுத்து பயன்படுத்த வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஐயா ஒவ்வொருவருக்காக அதே போல் நம்முடைய திருச்சபையில் அநேக இன்னும் இறையியல் கல்வியை நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவருக்கென்று சாட்சியாய் நிற்கவும் உங்களுடைய ஊழியங்களை அறியப்படாத மக்கள் மத்தியிலே எடுத்து செல்லவும் நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமோஸ் தீர்க்கன் சொல்லுகின்றான், வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரும் என்று சொல்லி. அந்த நாட்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. அதை அறிந்தவர்களாய் நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் அருமையான ஐயாவுடைய தொடர்ந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 183 கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை 183. பரனே
காணிக்கைக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். விதைத்து அறுத்து அதன் கனிகளை புசிப்பீர்கள் என்று சொன்ன அன்பு நிறைந்த கடவுளே, இந்த காணிக்கைக்காக உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. நீ கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறிய தொகையை உமக்கென்று படைக்கிறோம் சுவாமி. இந்த காணிக்கையை நீங்கள் 1, 30, 100 பலன் பெற நீங்க கிருபை செய்து வழிநடத்துங்க. இங்க இருக்க ஒவ்வொரு பேரையும் அது கரத்துல கொடுக்கிறோம். அவங்க குடும்பங்களும் அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவங்க எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவங்க சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவங்களை பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அருள்மிகு இரட்சகர் இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சுகலன்பானவர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாம் யாவரும் அறிந்த நம்முடைய திருச்சபையை அதிகமாய் நேசிக்கின்ற யூத் ரிவைவல் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகரும் அதனுடைய சுவிசேஷருமாய் இயக்குனருமாய் இருக்கின்ற அருமையான வாட்ச்மேன் ஜோப் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவருடைய மகனும் அம்மா அவர்களும் வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆலய ஆராதனை நிறைவுக்கு பின்பதாக அருமையான ஐயா அவர்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சிறிய உரையாடலையும் ஆண்டவருடைய செய்தியையும் அருமை பிள்ளைகளுக்காக ஜெபத்தையும் ஏறெடுக்க இருக்கிறார்கள். ஆகவே வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருந்து பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஐயாவை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய செய்தியை வெளியிலே ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே நாங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி வேளை நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அழைத்த அருமையான ஒரு ஜஸ்டினையாவிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆண்டு லென்த் டேஸில் ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து ஐயாவோடு அடிக்கடி நான் பேசுவது உண்டு, சபையை குறித்து அறிந்து கொள்வது உண்டு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த சபை இந்த பகுதியில் இன்னும் வல்லமையாக சபையின் மக்களை எங்கெங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அங்கு சாட்சியாக தேவன் நிலைநிறுத்துவாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குணமளிக்கும் அல்லது சுகமளிக்கும் ஒரு ஆராதனை, திருப்பலி. சரீரத்திலே அல்லது சரீர காரியங்களிலே, குடும்பங்களிலே வியாதி, நெருக்கங்கள், போராட்டங்கள், சரீரத்தில் வருகிற பிரச்சனைகள், மேற்கொள்ள முடியாமல் தடுமாறுகிற இந்த நாட்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வியாதி என்று சொன்னால் யாருக்காவது வந்திருக்குது என்று சொல்லி துக்கப்படுவது உண்டு. ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் வியாதி இல்லாத குடும்பங்கள் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. வியாதிக்காக அநேக மருந்துகளும் அதை வழிமுறைப்படுத்துவதற்காக அநேக வழிமுறைகளும் அநேகமாய் பெருகி இருக்கிற ஒரு நாட்கள்.
ஆகவே வியாதி என்பது ஏதோ ஒரு நபருக்கு அல்லது ஒரு இடங்களுக்கு ஒரு மக்களுக்கு மாத்திரம் அல்லாதபடி அது சமூகத்திலே பரவி இருக்கிற அந்த நாட்களிலே வேத வசனம் நமக்கு தெளிவாய் அந்த சரீர வியாதி அல்லது அதை தொடர்ந்து இருக்கிற சில காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் வாசித்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவரால் ஏவப்பட்டேன். அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு 3 பாடங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மோசேயை குறித்து, அவனுக்கு இருந்த குறைபாடுகள், அதிலே கர்த்தர் எப்படி அவனுக்கு உதவி செய்தார், அவனை பலப்படுத்தி பயன்படுத்தினார் என்கிற அந்த சம்பவம் யாத்ராவும் 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள குறை என்னென்றால் அவன் திக்கு வாயனும் அவன் மந்த நாய் உள்ள நாய் இருந்தான். பேசுவதற்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அவனுக்கு கிடையாது. வளர்க்கப்பட்ட இடம் வேணால் அவனுடைய வாழ்வு அரச அரண்மனையிலே வாழ்ந்திருந்தாலும் ஒருவேளை அவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவனுக்கு ஒரு வழிகளை அமைத்து அரச குடும்பத்திலே வளர்த்தெடுக்கப்படுகிறான். சூழ்நிலையில் எல்லாம் தெரியும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய மக்களை ரட்சிப்பதற்காக அவனை ஒரு தலைவனாய் தேர்ந்தெடுத்த பொழுது அவன் சொல்றான், நான் திக்கு வாயனா இருக்கேன், நான் மந்த நாய் உள்ளவன், நான் கொன்னி பேசுறவன், என் பேச்சு எப்படி கேட்பார்கள்? இவ்வளவு திரளான மக்கள், லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தும் பொறுப்பு, அதுவும் அரசிட்ட கூட அரசாங்கத்திட்ட போய் ராஜாட்ட போய் நான் எதிர்த்து பேசணும், வாக்கு வல்லவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறையை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டை அவனுக்கு கொடுக்குறார். ஆரோன், அவனுடைய சகோதரன் நல்லா பேசுவான்னு எனக்கு தெரியும், நீ தப்பிக்கலான்னு நினைக்காதான், நான் ஒன்றை தான் பயன்படுத்த போகிறேன், ஆகவே ஆரோனை உன் கூட வைத்துக்கொள், ஆனால் நான் உன் மூலமாக தான் காரியங்களை செய்வேன் என்று மோசையை பயன்படுத்தின விதங்கள் தான் அநேக சம்பவங்கள் நம்முடைய வேதாகமத்திலே உண்டு. ஆகவே குணமளிக்கும் இந்த ஆராதனை, இந்த திருப்பலி என்பது நமக்கு ஒருவேளை நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸை செய்ய முடியாதபடி தடுக்கிற சில குறைபாடுகள், அதை நீக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. சில சரீர குறைபாடுகள் அல்லது சரீர காரியங்களில் வருகிற இடர்பாடுகள், அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்பொழுதுமே தடங்களாக இருக்காது என்பது மோசையின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். பவுலுடைய வாழ்க்கையிலே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிக்கும் பொழுது அவன் பெரிய கல்விமான், எல்லா பாடசாலையும் கற்று தேர்ந்தவன், அந்த நாட்களிலே சிறந்த கல்விமானாய், உயர்ந்த நாலேஜ் உள்ளவனா, தலை சிறந்தவனாய், பெரிய ஒரு மாஸ்டர் டிகிரி, அவன் மாஸ்டராக இருக்கிறான். பிஹெச்டி இன்னைக்கு இருக்கிற எல்லா பட்டங்களையும் போட்டாலும் அவனுடைய பட்டத்திற்கு ஈடு இணையாகாது. அவ்வளோ உயர்ந்த கல்விமான், சிறந்தவன். ஆனால் அவன் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதாவது இடைஞ்சல் வந்து கர்த்தருடைய மகிமையை குறைப்பதற்கு நான் காரணமாய் விடுவேன் என்று சொல்லி எனக்காக அவர் ஒரு முள் வைத்தார் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், வானம் பூமி எல்லாம் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். என்னை மிகப்படுத்தி பேசுவதின் நிமித்தம், என்னை மேன்மைப்படுத்துவதின் நிமித்தம் நான் கர்த்தருக்கு விரோதமான சத்துருவாய் மாறிவிடாதபடி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளை நீக்கணும்னு சொல்லி அதிக முறை ஜெபிக்கிறேன். அவர் மூலமாய் சுகமானவர்கள் அநேகர், அவருடைய ஊழியத்தின் மூலமாய் வெற்றி பெற்றவர்கள் அநேகர். அவருக்கும் பெரிய நாலேஜ் எல்லாம் இருக்கு. அந்த நாட்களிலே அவரை கண்டால் அரசர்கள் அதிர்கிறார்கள், எல்லாருமே அவரை வணங்குகிறார், அவரை ஆதரிக்கிறார்கள், அவரை மதிப்பு மரியாதை செலுத்துகிறார்கள். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த ஒரு வியாதி எதனால் வந்ததுன்னு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு, என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு, என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் நீங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும், போயிட்டு வா, அந்த முள் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த பலவீனத்தை குறித்து, என் மேல் வைத்திருக்கிற அந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் படித்தது, கன்றது, கட்டதை வைத்து மேன்மை பாராட்டுவதை எனக்கு இருக்கிற பலவீனம் மேன்மை பாராட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த சுகமளிக்கும் திருப்பலியை குறித்து, அந்த பணிகளை குறித்து அவர் சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவது சுவிசேஷ வேத பாடமாகிய அந்த காரியங்கள் வாசிக்கும் பொழுது, சடங்காச்சாரத்திலே மூழ்கியிருந்த நாட்களிலே, ஓய்வு நாளில் ஒன்றுமே செய்யக்கூடாது என்கிற அந்த மேலோங்கின அந்த சட்டம் நிறைந்த நாட்களிலே பிறவிக்குடன், சரீரத்தில் ஏற்பட்ட அந்த பிறவிக்குடன் அவன் செய்த பாவமா, அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா, முன்னோர் செய்த பாவமா, நிறைய கேள்விகள் வருகிறது. பிறவிலே
சரீரத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள். ஒன்று அரைகுறையாக வருகிற குறைபாடு, மோசேயை குறித்து பார்த்தோம். இன்னும் ஒன்று திடீரென்று தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு குறைபாடு. அடுத்தது பிறவிலே ஏற்பட்ட ஒரு குறைபாடு. இதற்கு தீர்வே கிடையாது. ஆனால் அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, அவனுடைய எதிர்பார்ப்பை, அவன் ஆண்டவரை நோக்கி கேட்ட, ரபி நீர்தான் முடியும், உண்மை அறிந்திருக்கிறேன் என்று அவன் கத்தின கத்தை வைத்து, அந்த சத்தத்தை வைத்து, ஓய்வு நாள் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்தாலும், சட்ட காரியங்கள் அன்று மேலோங்கி இருந்தாலும், இயேசுவானவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை பலப்படுத்துகிறார். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு வியாதிகளோ, நம்முடைய குடும்பங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், எல்லாவற்றிலையும் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அது எந்த விதத்தில் வந்த வியாதியாக இருக்கலாம். ஒருவேளை பரம்பரையாக வருகிற வியாதியாக இருக்கலாம், அல்லது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சில காரியங்களாக கூட இருக்கலாம், அல்லது சாத்தானால் உண்டான வியாதிகளாக இருக்கலாம், அல்லது சரீரத்திலே நம்முடைய உணவின் நிமித்தமாக, நம்முடைய வழக்கத்தின் நிமித்தமாக, நடைமுறைகளின் நிமித்தமாய் வந்த தவறாய் வந்த வியாதிகளாக இருக்கலாம். அது எல்லாவற்றையும் நீக்கி அதை விடுதலை செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவர். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலேயும் கூட தேவன் நமக்கு விடுதலை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த சுகமளிக்கும் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நம்ம, ஒருவேளை நம்மிடத்தில் பலவீனங்கள், இந்த விதமான காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆண்டவரை நம்ம உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மைகளை செய்கிறவராக இருப்பார் என்பதிலே கொஞ்சம் அளவு கூட சந்தேகம் இல்லை. சங்கீதக்காரன் 22ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதுவதை பார்க்கணும். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அப்படியாக எழுதப்படுகிறது. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து மகிழ்ந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள், ஒருவனும் தன் ஆத்மாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. பாருங்க, பெரிய செல்வவான்கள், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தனக்கு வருகிற பிரச்சனை, தனக்கு வருகிற வியாதி, புழுதியில் இறங்கிறார்கள் என்று சொன்னால் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்களை காப்பாற்றி கொள்ள முடியாத அந்த சூழ்நிலை வரும் பொழுது ஒரு இடம் அவர்களுக்கு ஆறுதல் உண்டு, ஒரு இடத்துல நம்பிக்கை உண்டு. அது தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம். இங்கே அதான் சொல்றார். அங்க வந்தா புழுதியில் இறங்குகிறவர்களும் அல்லது மரித்து போகக்கூடிய தீர்மானம் பண்ணப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலை பண்ணப்பட்டுருவாங்க. நாம் அந்த ஐக்கியத்தில் தான் இந்த ஆலயத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இது ஒரு விடுதலையின் இடம், ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற இடம், ஒரு சந்தோஷம் கொடுக்கிற இடம், தேவன் உலாவுகிற இடம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற அந்த நாளிலே தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளையும் கிருபைகளையும் தருவாராக. பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுக்கு வந்த அந்த மேன்மை அவனை அழித்து விடாதபடிக்கு அவன் வேண்டிக் கொள்கிறான். அவன் ஆண்டவரிடத்தில் அந்த காரியங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஒருவேளை பலவீனத்தை நீக்காவிட்டாலும் கூட அவருடைய கிருபை இருந்தார், அந்த பலவீனமோ அந்த சுகவீனமோ நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்ம வெற்றி அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். அது சில நேரங்களிலே தேவன் அனுமதித்திருப்பார். சில நமக்கு வருகிற கேள்வி, நான் நல்ல ஊழியம் செய்கிறேன், நல்ல தேவனுக்காய் வைராக்கியம் இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், கர்த்தருக்காக இதெல்லாம் செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு இருக்கிற வியாதி ஏன் மாற மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, மாத்திரைகளுக்கு மேலே மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேனே, டாக்டருக்கெல்லாம் ஃபீஸ் போய்கொண்டே இருக்கேன், என் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்க, இது ஏன் என்று நம்ம கேட்கிற கேள்விகள் உண்டு. ஆண்டவருக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒருவேளை சரீர வியாதி தான் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது நினைத்தோம் என்றால், இதை காட்டிலும் மேலே சில காரியங்கள் இருக்கிறது. சரீர வியாதியை சுகப்படுத்துவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு லேசான காரியம். ஆனால் சரீர வியாதியை காட்டிலும் இன்னும் அதிகமான காரியங்கள் நம்மை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அதிகமாக அவர்கள் சொல்லுகிற காரியம் டிப்ரெஷன் என்கிற காரியம், மன அழுத்தம். அது சரீர வியாதி இல்லை, சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில் வர்ற வியாதி இல்லை,
ஆனால் டென்ஷனும் மன அழுத்தமும் வந்து குடும்பங்கள் அல்லது சரீரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவதை பார்க்க அநேக வியாதிகளுக்கு மூல காரணம் அவங்களுக்கு இருக்கிற டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம் வியாதிக்கு காரணம்னு சொல்லி மருத்துவர்கள், இங்கே மருத்துவர் கூட இருக்கலாம், நீங்கள் சொல்லுவீங்க. என்னுடைய சாட்சியை நான் போன முறை வந்திருக்கும் போது சொன்னேன், எனக்கு 2 கிட்னி என்னுடைய கிட்னி கிடையாது. ஆண்டோடைய கிருபையினாலே வாழ்வதற்கு ஆக்சிடென்டில் கிடைத்த கிட்னி இந்த அப்போலோவில் தான் மாற்று சிகிச்சை பண்ணி 5 ஆண்டுகள் ஆயிட்டு. இல்லைன்னா நான் வட இந்தியா ஊழியங்கள் தான் எனக்கு முக்கியமான ஊழியங்களாய் கர்த்தர் கொடுத்தது. இந்த மதுரை பட்டணத்திலிருந்து முழு இந்தியாவின் ஊழியத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் கால் பிளாடர் எடுக்கணுன்ட்டாங்க, அது ஒரு ப்ராப்ளம், அதையும் எடுத்தோம். எவ்வளவோ ஆப்ரேஷன்ஸ், எவ்வளவோ பிளவீனங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் தாக்கங்கள் வந்தாலும், சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் அழிக்கப்பட்டாலும் தேவனுடைய கிருபை போதுமானது. தேவனுடைய கிருபை போதுமானது. ஒவ்வொரு நாளும் ஊழியம் இருக்கு. இன்றைக்கி 3 ஊழியம் இருக்கு, எனக்கு நாளைக்கு 2 ஊழியம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தி வைக்கிற பேசணும், டயர்ட்னஸ் வரும், ஆனால் அதற்கு பலனை தேவன் கொடுக்கிறார், கிருபைகளை கொடுத்துக்கிறார். இந்த வாரத்தில் எங்கள் வட இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட என்னோட கூட பணிபுரிகிற 170 பேர் வருகிறாங்க. 18 மாநிலத்திலிருந்து வர்றாங்க. மதுரையில் வச்சு கூட்டங்கள் அவர்களுக்கு 5 நாட்கள் பயிற்சிகள் நடத்த இருக்கிறோம். சிறந்தாங்க இந்த மலையில் எல்லாம் இன்னைக்கு பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்கள், தேவைகள் எல்லாம் உண்டு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஊழியங்கள் உண்டு. எவ்வளவு பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்திற்கு மேலே கிருபை கொடுக்கறது நம்முடைய ஆண்டவர். அதான் விடுதலை அளிக்கும் வல்லமை அவரிடத்தில் உண்டு என்பதிலே சந்தேகம் இல்லை. நாங்கள் ராஞ்சியில் நான் இருக்கும் பொழுது ஒரு கூட்டங்களை நடத்துகிறோம். அப்போ ஒரு அம்மா வந்து கூட்டம் முடிந்த உடனே அது சுகமளிக்கும் கூட்டம், சுவிசேஷ கூட்டங்களை அறிவித்து இந்த சுயமளிக்கும் கூட்டத்தை நடத்தி நானும் பிரதர் மோகன்சி அவங்களும் வந்திருந்தாங்க. பெரிய கூட்டம். அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் தான் அதை லீட் பண்ணுவேன். ஹிந்தியில் நான் லீட் பண்ணுவேன். லீட் பண்ணி மக்களை ஜெபத்திற்குள்ளாக வழி நடத்தும் போது அநேகர் சுகம் பெற்றார். முடித்த பிறகு சாட்சியாக கூடும்போது ஒரு அம்மா பயங்கர அந்த செந்தூர் கூட்டு வைத்துட்டு இங்கேயும் எங்கேயும் அலைந்து கொண்டிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. இவ்வளோ மக்கள் அழுகையோடு கூட நிறைய விடுதலை பெறுறாங்க, சுகம் பெறுறாங்க, பெரிய திரள் கூட்டம். இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே அலைந்து கொண்டிருந்தான். அப்போ எனக்கு மனசுக்குள்ள, ஆனால் கூட்டம் நிறையா இருந்ததுனால சாட்சிகள்லாம் வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த நாள் பகல் கூட்டம். காலை கூட்டத்திற்காக நான் போயிருந்த பொழுது அதே சகோதரி ஒரு ஐயாவையும் கூட்டம் வந்திருந்தான். அது முடிவு அந்த கூட்டத்துக்கு வரும்போது அப்போ அந்த வாலண்டியர்ஸ்ன்னு சொன்னாங்க, அண்ணே இவங்க நேற்று வந்து சுகமாக இருக்கிறாங்க. அப்படியா? எனக்கு நான் சந்தேகப்பட்டேன், இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு விசாரித்த போது சொன்னாங்க, நான் கிறிஸ்துவை அறியாதவள், இங்கே ஆண்டவர் இயேசு சுகமளிக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அந்த கூட்டத்துக்கு வந்தேன். செய்திகளை கேட்ட வசனம் நல்லா இருந்துச்சு, நிறைய அனுபவங்கள்லாம் சொன்னீங்க. என்னுடைய கணவர் கடந்த சில ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு வந்து பெட் ரெஸ்ட் ஆகி போச்சு, எந்திரிக்க முடியாது. ஆகவே நான் வந்து ஃபோனில் இங்கே நடக்கிற நிகழ்வுகளை ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபோன் வச்சு காதில் வைத்திருந்தேன். பல மாதங்களாக படுத்திருந்தவர் நான் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கும்போது எந்திரிச்சு உட்காந்துருந்தார். அவர் இங்கே கூட்டம் வந்திருக்கிறோன்னு சொல்லி வந்து காமித்தாங்க. ஆனால் இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், வெற்றிகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனையாய் வியாதிகள் இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். இந்த வியாதி வரும்பொழுது நம்முடைய குடும்பங்கள் சிதைந்து போகிறது அல்லது தவழ்ந்து போய்விடுகிறது. சமயத்தில் என்னுடைய மனைவியினுடைய ஒரு சகோதரி, அவங்களுடைய சித்தப்பா மகா அவங்க இறந்து போயிட்டாங்க. அவர்கள் இந்த மீனாட்சி மிஷனில் இருக்கும்போது பார்க்க போயிருந்தேன். அவருடைய கணவர் ஏற்கனவே இறந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ள, ஆனால் அவங்களுக்கு விசுவாசத்தில் நாங்கள் வழி நடத்தினோம். அவங்க இயேசுவை ஜோம் உடனே நாங்களை ஜோம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. போய் அவர்கள் ஜெபித்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கூறினோம். அவருடைய மகள் இளம் வயது, படிக்கணும்னு ஆசை. திடீர்னு அப்பாவும் மரிச்சாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே. இப்போ அம்மாவும் மறிக்க போகிறாங்க. சில நாட்கள் கழித்து அம்மாவும் மறிச்சிட்டாங்க. 2 பேரும் பணம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு அனாதைகளை போல ஒரு சூழ்நிலை. இந்த மரணம் அல்லது வியாதி வந்து குடும்பத்தை சிதைத்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை அதிகமாய் வாஞ்சிக்கும் பொழுது நம்முடைய எல்லா வியாதிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு பாதியில் நம்முடைய காரியங்களை வெற்றி பெற முடியாமல் தடுக்கிற மோசையினுடைய அனுபவமாக இருக்கலாம், அல்லது கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் நம்மை அமிழ்த்து கொண்டிருக்கலாம், பவுலுடைய அனுபவமாக இருக்கலாம், அல்லது குணமாக்கவே முடியாது, இது வந்து பரம்பரையாக வருகிற காரியம் என்று சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷ பாடத்தில் வாசித்த அந்த குருடனை போல ஒரு அனுபவமாய் கூட இருக்கலாம்.
எதுவாக இருந்தாலும் சுகப்படுத்தி நம்ம பயன்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சரி, இந்த சுகம் பலன் நமக்கு கிடைப்பது உண்மை. அது செய்கிற காரியம் உலக அளவில் நமக்கு தெரிகிற காரியம். இதை காட்டில் மன அழுத்தம் சொன்னேனே, அந்த மன அழுத்தத்தின் அந்த டிப்ரெஷனுக்குள்ளாய் போவதற்கு மூல காரணமாய் திகழ்படுவது என்ன தெரியுமா? பணம். பணம், பொருளாதாரம் அல்லது பதவி. இது நம்முடைய சரீரத்திற்குள்ளாக, நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக, நம்முடைய வாழ்விலே வருகிற மன அழுத்தம் அநேக வியாதிகளுக்கு அது காரணமாய் மாறிவிடுகிறது. வேத வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, யோனா சொல்கிறாரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மாயையை பின்பற்றி அவர்கள் கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். மாயையை பின்பற்றி கிருபையை போர்க்கடிக்கிறாள். நானும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு, யாராவது வாசிங்களேன் யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனம். பொய்யானை மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். நானோ எனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது. ரட்சிப்புனா விடுதலை. பொய்யான மாயை, இந்த உலகத்தில் காண்பிக்கப்படுகிற மாயையை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை, நன்மையை, ஆசீர்வாதங்களை போர்க்கடிக்கிறார்கள். அதை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். ஒருவேளை பொருளாதார அல்லது பதவி, பணம், இந்த காரியங்களிலே நாட்டம் கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தாரை போல வாழ்வதற்கு பிரயாசப்படும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த கிருபையை நாம் இழந்து போய்விடுகிறோம். ஆகவேதான் மத்தேயுவிலே சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 எஜமான்களுக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாது, ஒருவனை சிநேகித்து ஒருவனை பகைப்பான், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அது ஹீப்ரு பாஷையில் மேமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேமன் என்று சொன்னால் அது ஒரு கடவுள், பணக்கடவுள். நம்முடைய தேசங்களில் சில தெய்வங்களை பணக்கடவுளாய் வணங்குவது உண்டு. அதை கும்பிட்டா பணம் கிடைச்சிடும், செழிக்கும், நிறைய கொழிக்கும் என்றெல்லாம் சொல்வது உண்டு. அந்த பணத்தை அல்லது பதவியை முதன்மையாக வைப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுவோம். அது பொய்யான ஒரு மாயை. அது பொய்யான ஒரு மாயை. 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விபச்சார மயக்கத்தினால் கண்களை உடையவர்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின சாபத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. பேதுரு எழுதுறார். சாபத்துக்குள்ளாய் கொண்டு போகிற ஒரு பழக்கத்தை கொண்டு போகிற ஒரு நஷ்டத்துக்குள்ளாய் கொண்டு போகிற வழிநடத்துதல் தான் அப்படி விபச்சார இந்த கண்களை தூண்டி இழுக்கிறது. இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி ஆகணும், அவங்களே போல ஆகணும். நமக்கு மிஞ்சி நம் காரியங்களை செய்யும் பொழுது சில வேளைகளிலே அறியாமையில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். 2 நாளைக்கு முன்பாக ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு. வெளிதேசத்துலேருந்து ஒருத்தர் எனக்கு கனெக்ட் பண்ணார். அவங்க பைபிள் காலேஜில் டீச்சராக இருக்காங்க பெங்களூரில். கணவன் மனைவி ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இரவு முழுதும் அவங்களுடைய பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டு, அவங்க பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ தவறான விதங்களிலே எல்லா லோனும் வாங்கிட்டாங்க. ஆப்பில் லோன் வாங்கியிருக்கிறாங்க, கையில் வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க, பேங்கில் லோன் வாங்கி, பர்சனல் லோன். இன்றைக்கி கூட நம்ம எல்லாம் மொபைல் வச்சுருக்கோம், ஆன் பண்ணோம்னா 3 லட்சம் உங்களுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வரும். என்ன வேண்டும் தெரியும், எல்லாம் வாங்கி பொருள் வாங்கியாச்சு. இப்போ கடனை கட்ட முடியல. கடன் இவங்க மட்டும் வாங்கினதில்லை, இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவர் படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு போயிட்டார். அதுக்கு இவங்க தான் ஜாமீன்தார் போட்டிருந்தாங்க, அது உடன் கையெழுத்து போட்டிருந்தாங்களாம். இப்போ எல்லா கடனும் சேர்ந்து இவர்கள் மேலே வந்துட்டு வட்டிக்கே கட்ட முடியாது, அந்த வரவு இல்லை. என்ன செய்ய வேண்டியதில்லை. பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், வேதாகமத்தை போதிக்கிறவங்க ஒரு அறியாமையினால பொய்யான மாயையை நம்பி மன அழுத்தம், தூக்கம் இல்லை. அவங்க சொன்ன காரியம் கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு நைட்டில் தூங்கிய. நைட்டே தூங்கினா பகலில் எப்படி இருப்பாங்க, என்ன செய்வதுன்றே தெரியல, வெளியும் சொல்ல முடியாது. வெளியே வந்த அவமானம், ஒவ்வொரு நேரமும் ஃபோன் வருது, ஆள் வர்றாங்க, வர்றவங்க எல்லாருமே பணம் கேட்டு தான் வராங்க, கிட்ட பணம் கிடையாது. மாயையை நம்பி தங்களுக்கு வரும் கிருபையை போர்க்கடிக்கிற இந்த நாட்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டு. அந்த வியாதியிலையும் அந்த மன அழுத்தத்தினால் வருகிற
அந்த வருகிற வியாதி இன்னைக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் தான் அதிகமாக பெறுகிறாங்க, மனத்தத்துவ ஆலோசனை கொடுக்குறவங்க. மற்ற சரீர வியாதியை காட்டிலும் ஆலோசனை கொடுக்குறவர்கள் இன்றைக்கு அதிகம் தேவை, மருத்துவ வட்டாரங்கள் சொல்கிறாங்க. பாருங்க, வேதத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீர்கள் என்றால் 2 ராஜாக்கள் 4 வாசிக்கும் பொழுது கடன் வாங்கி மரித்து போன ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம் பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவர் எலிசா தீர்க்கதரிசியின் உதவி ஊழியராக இருக்கிறார். நல்ல அந்த நாட்களில் எலிசா தீர்க்கதரிசி வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அவர் பேச்சை கேட்டுதான் ராஜாவே எல்லா பணிகளையும் செய்வாங்க, எல்லா அரசாங்கமும் அவருக்காண்டி எதிர்பார்த்து காத்திருக்கும். தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு பைபிள்லாம் கிடையாது, தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தர் பேசுகிறது, ராஜாக்கள் எடுத்து அதை தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்த பிரபலியமான ஒரு ஊழியர் தீர்க்கதரிசி. தேசமே அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஊழியருக்கு உடன் ஊழியராக இருந்தவருடைய குடும்பம் தான் நடந்த கதை இது. அவருடைய குடும்பத்தில் நடந்த கதை என்ன? அவர் திடீரென்று மரித்து போகிறார், ஆனால் கடன் வாங்கி மரித்து போயிட்டார். இப்போ அவரை அவருடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துவதற்கு கடன் கொடுத்தவர்கள் அவர்களை இழுத்து கொண்டு போறாங்க. பெரிய பிரச்சனை, அவமானம். அதனால சகோதரி செய்த காரியம் என்ன? அவள் மனமடிவாகி அல்லது மன அழுத்தத்தில் வீட்டில் படுத்து கிடக்கல. 1-7 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் இந்த கடன்காரன் தொந்தரவு கொடுத்த உடனே அடிமைப்படுத்திடுவேன், கொஞ்ச நாளில் வரப்போறேன், மகனை எடுத்து போய் 2 பிள்ளைகளையும் அவர் சொன்ன உடனே அவள் அந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுறதுனால கர்த்தரை தேடுவதற்கு இணையாக எலிசா தீர்க்கதரிசியை தேடி போறான். ஆண்டவனே, நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வருகிற மன அழுத்தத்தை கொண்டு வருகிற பொருளாதார காரியங்கள், மாயான காரியங்கள் தவறாக நம்ம மாட்டி இருப்போம் என்று சொன்னால், அந்த மன அழுத்தத்தில் இருந்து நமக்கு வருகிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் மாற்றுவதற்கு சொல்யூஷன் என்ன? ஜெபம் தான். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அடுத்து நீங்க அதில் வாசித்தீங்கன்னா, எலிசா உடனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியாச்சு, இதெல்லாம் நடந்துச்சுன்னு. இப்ப ஏன்ட்ட என்ன விரும்புகிறாய், என்ன எதிர்பார்க்கிறாய்? அது சொல்றேன், என்கிட்ட ஒரு தண்ணி எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. சரி, உன்கிட்ட இருப்பதை வைத்தே நான் உன்னை பிளஸ் பண்றேன். நம்முடைய ஆண்டருடைய ஸ்பெஷாலிட்டி அதான் பாருங்க. நம்மிடத்துல என்ன குணாதிசயங்கள் இருக்கோ, நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ, நமக்குள்ளாக என்ன வாய்ப்புகள் இருக்கோ, அதையே ஆசீர்வதித்து பல மடங்காய் உயர்த்தி விடுவார். அநேக சாட்சிகள், நான் அநேக ஊழியர்களோட, அநேக வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறவங்களோட பழகி இருக்கிறேன். சிலர்லாம் சொன்ன சாட்சிகள் ஞாபகம் இருக்கிறது. எல்லாம் இழந்த சூழ்நிலையில, குடும்பமெல்லாம் விட்ட சூழ்நிலை, வியாபாரம்லாம் முடிந்ததுன்ற சூழ்நிலையில தேவனை தேடினதுனால இன்னைக்கு நான் நல்லா உயர்ந்திருக்கிறேன். வேற தொழிலை தேடலாம் போல, வேற காரியங்கள் மாற்றலாம் போல, இருக்கிறதுல கர்த்தர் நமக்கு பெஸ்டா மாற்றி கொடுத்துருவார். இப்ப அந்த மகள் இடத்துல இருந்தது எண்ணெயும் ஒரு சின்ன பாத்திரமும் தான். மற்ற பாத்திரங்கள் எம்டி வெசல்ஸா இருக்கு, நிரப்பப்படாத பாத்திரம். ஆனா எலிசா சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? உன்னால் முடிந்ததை நீ செய். உன்னால் உன்கிட்ட என்னெல்லாம் எபிலிட்டி இருக்கோ அதை நீ பிரயாசப்படு, போய் முதல்ல அதை சேரு, உன்னால் முடிந்த வேலைகளை செய். கடன் வாங்காத, யார்கிட்டெல்லாம் இலவசமா வாங்க முடியுமோ வாங்கிக்கோ. ஏன்னா கடன்ல மாட்டி இருக்கிற அவள் போய் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமா கொண்டு வந்து சேர்க்கிறாள். வசனம் சொல்லுகிறது, அங்கே எண்ணெய் வார்க்கப்படுகிறது, பிளஸ்ஸிங்ஸ் வருது. இந்த பிளஸ்ஸிங் வந்தது எப்படியாய் மாறுகிறது என்றால் கடனை தீர்த்து, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கேன்னா, கடனை தீர்த்து 7வது வசனத்தில், அதை நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதியானதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நம்ம சந்தோஷமா வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய வாக்கும் கூட, அவருடைய விருப்பமும் கூட. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அந்த காரியங்கள் மேலோங்கி இருக்கிற அந்த நாட்களில ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட கடன் என்கிற பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாதபடி தேவனை சார்ந்து வாழும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். கடந்த ஆண்டு ஒரு வியாபாரி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை தான் திருப்பூர்லேருந்து வந்திருந்தான் என்னை பார்ப்பதற்கு. அவளை ஆலோசனைக்காண்டி வந்திருந்தாங்க. அவளோட கூட பேசினேன். நல்ல கம்பெனி, பல லட்சங்கள்லாம் நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணி உயர்ந்திருந்தாங்க. இந்த கோவிட் நேரத்தில் அவங்களுக்கு எல்லாம் இழப்புகள், ஆர்டர்லாம் வரல, கொடுக்க முடியல, அப்படியே 0க்கு வந்தாச்சு.
இப்போ அவங்க வாங்கியிருந்த இடங்கள், வீடுகள், அவங்களுடைய எல்லாம் 2-3 கம்பெனி வச்சுருந்தா எல்லாம் விற்று கடன் அதிகமாகிவிட்டு, வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை. அவர் சொல்கிறார், என் வீடு இன்னொரு பெரிய வீடு இருக்குது, அதை விற்கணும், சில கோடிகளுக்கு போனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அவங்க கேட்குறதுலாம் சில லட்சங்களுக்கு கேட்குறாங்க. எனக்கு கடன் இவ்வளோ பெரிதாக இருக்குது, என்ன செய்ய? எங்கேயாவது இங்கே எங்கள் பேங்க்கில் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன், வேதம் சொல்லுது கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லுது. திருப்பியும் கடன் வாங்குறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆனால் நீ கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நாட்கள் கடந்தது. அவர் என்னென்னமோ பிரயாசப்பட்டார். அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பேச 2-3 முறை வந்துட்டார். ஒவ்வொரு முறையும் அவர் வரும்பொழுது சொல்லி அனுப்புறது, யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க, அமைதியாக இருங்க, கர்த்தரை சார்ந்து நடக்கணும் காரியம். சில 2 வாரத்துக்கு முன்பான கோயம்புத்தூர் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ண பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம், நான் அமைதியாக இருந்தேன். கடன்காரங்க வந்தாங்க சொல்லி, நான் முடிந்த அளவு எனக்கு வந்த வேலை நிமித்தமாக கடனை மட்டும் அடைக்க நான் பிரயாசம், லாபம் ஒன்றும் இல்லை கடந்த 4 வருஷமாக. ஆனால் திடீரென்று நீங்கள் கனெக்ட் பண்ண சிலர் பாம்பேயில் அங்கெல்லாம் இருந்து அவங்க மூலமாக கனெக்ட் ஆனவங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் கம்பெனி, அவங்க என்ன தொடர்பு கொண்டு அவங்க உலகம் முழுவதும் பண்ணுறவங்க. திருப்பூரில் நிறைய ஆர்டர்ஸ் அவங்க எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே பல ஆண்டுகளாக செய்கிறாங்க. அவங்க திடீர்னு வந்து என்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு என்னுடைய காரியங்கள் ஒரு கிறிஸ்தவ மனிதர் என்கிறதை புரிந்து கொண்டு அவங்க எல்லா ஆர்டர்ஸும் என்கிட்டே கொடுத்துட்டாங்க. 2 கோடி ரூபாய்க்கு முதல் ஆர்டர் எனக்கு கிடைத்திருக்கிறது பல நாட்களுக்கு பின்பதாக. சரி, அதான் முடிஞ்சு கொஞ்ச நாள் போனிச்சுன்னு சொன்னால், திடீர்னு பார்த்தா இஸ்ரேல், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அவங்களும் பனியன்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க போல். அவங்க திடீர்னு வந்திருக்கிறாங்க. இவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த நபர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு என்ன கான்விக்காக வந்தார். அவரை நான் பார்க்க முடியல, நான் வேகமாக வர வேண்டிய சூழ்நிலை, ஃபோன்லேயே பேசினேன். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன, நாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து காத்திருக்கும் பொழுது நம்ம மன அழுத்தத்தில் கொண்டு போய் வியாதிக்கு நேராக வழி நடத்துகிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலை, பொருளாதாரத்தில் வருகிற இந்த நெருக்கங்கள், அதிலிருந்து விடுதலை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கு. இன்னைக்கு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சரீரபிரகாரமான ஒரு குணமளிக்கும் வல்லமை உள்ள நம்முடைய ஆண்டவர் பொருளாதாரத்திலே மனதளவில் நமக்கு பாதிக்கப்படுகிற காரியங்களிலும் விடுதலை தந்து வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கடைசியாக 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இங்கே ஒரு வசனம் அழகாக சாலமோன் அவருடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னு சொன்னால், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, 40ஆம் வசனத்தின் கடைசி வரி சொல்கிறது, அவனுக்கு பலன் அளிப்பீர். இருதயத்தில் ஒரு வாதை. அதுக்கு முந்தின வசனம் 37ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, கொள்ளை நோய், பஞ்சம், பட்னி எல்லாம் எழுதப்படும். தேசத்தில் வருகிற அந்த அழிவுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் மேலாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கோடிட்டு காண்பிக்கிற காரியம், நமக்கு ஒரு சுகம் உண்டாகாமல் இருப்பதற்கு, நமக்கு ஒரு விடுதலை உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வியாதி, வாதை எங்க இருக்கான்? இருதயத்துக்குள்ள இருக்கான். இந்த இருதயத்தின் வாதை நிமித்தமாய் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கு. இருதயத்தில் இருக்கிற வாதை, இருதயத்தில் என்ன இருக்கு? அழகான வசனங்கள் நமக்கு உண்டு, நமக்கு நல்லாவே தெரியும். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 21, 22, 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும். மார்க் 7, 21, 22 என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்ணங்களும் கபடும் காம விவகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இருதயம் அல்லது யோசனை இருதயத்திலிருந்து புறப்படுகிற. இருதயம் என்ன? நம்முடைய தாட்ஸ், நம்முடைய எண்ணங்களில் வெளிவருகிற காரியம். இதெல்லாம் என்ன செய்யுமா? பொல்லாங்கனாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த வாதை என்பது, இந்த வியாதி என்பது இருதயத்திலிருந்து உருவாக்கப்படுகிற ஒரு வியாதி. இது சரீரத்தை பாதிக்காது, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே கெடுத்து போட்டுரும். நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்திடும்.
அதான் முதல்ல நம்ம பாவ அறிக்கை செய்யும் பொழுது நல்ல வசனங்கள் எல்லாம் சொன்னோம், நிறைய கோர்வையான வசனங்கள். அதில் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லுவோம்ல, என்ன வசனம் சொல்லுவோம்? தன்னுடைய மாயைக்கு ஒப்பு கொடாமல் கபடாம் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, கைகளில் சுத்தமுள்ளவனாக இருக்கிறவனே கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்க முடியும். அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அவருடையது. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் நமக்கு கொடுக்க ஆவலா இருக்கிறார். அவருடைய பர்வதத்தில் போய் அவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்து பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருப்பது என்ன? கபடு, ஆணை, வஞ்சகம். நீதிமொழியில் சாலமோன் அழகா எழுதுவார், 6ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்துல 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு பிரியமானதல்ல. கண்ணு, காலு, கை எல்லாத்தையும் சொல்லிடுவார். அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறோம், பேச்சுக்களை சொல்லுவார், நாவை சொல்லுவார், குற்றப்படுத்தும் நாவு, இருதயம். இப்ப நம்முடைய அவயவங்களிலே வருகிற அந்த அவலட்சணமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது ஒரு நோயாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாறிவிடும். வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிக்க, தேவனோடு கூட ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு நம்முடைய வாழ்வில் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அவர் எதிர்பார்க்கிற நம்ம இருதயத்தில் இருக்கிற சுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னர் ஹார்ட் ஹீலிங், அதை இன்னர் ஹீலிங்லாம் நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் உண்டு. இருதய சுத்தப்படுத்தணும். வெளியே நல்லா இருக்கலாம் மனிதனோ, இது வெளி உலகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, இருதயத்தின் வாதையை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா, சாலமோன் சொல்லிக் கொடுக்காரு, அவர் நமக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார், நமக்கு வெற்றிகளை கொடுக்கிறவராயிருக்கிறார். கெட்டகுமாரனுக்காக நமக்கு நல்லாவே தெரியும். உலகத்தை நம்பி போனார், சந்தோஷமாக இருந்தார். என்னைக்கு நம்முடைய இருதயத்தின் வாதையை உணர்ந்தார், என் வீட்டில் என் தகப்பன் வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும் பொழுது நான் இங்கே பண்ணியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேனே, தவிட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனே, என் தகப்பன் வீட்டில் போய் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட நல்லா போஜனம் கிடைக்குமேன்னு திரும்பி வரும் பொழுது, அந்த இருதயத்தை உணர்ந்து வரும் பொழுது தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறார், அவனுக்கு ராஜ மரியாதை கொடுக்கிறார், வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். நம்முடைய சரீர பிரகாரமான வருகிற வியாதிகளிலே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அந்த வியாதிகள் வருவதற்கு ஒரு சில காரணங்களில் ஒன்று நம்முடைய மன அழுத்தம் வருவதற்கு இந்த நாட்களில் இருக்கிற பொருளாதார காரியங்கள், ஆசை, பொருளாசை, மாயை, இதெல்லாம் வழிவிலகை செய்து வீணான காரியங்கள் நமக்குள்ளாக வருவதற்கு அது காரணமாய் மாறிவிடுகிறது. அதே போல் நம்முடைய சுபாவங்கள், இந்த இருதயத்தின் வாதை இந்த வியாதிக்கு மூல காரணமாய் மாறிவிடுகிறது. கர்த்தர் இந்த காரியங்களில் நமக்கு விடுதலை கொடுப்பாராக. ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய வீட்டில், தேவனுடைய ஸ்தலத்தில் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. இந்த குணமளிக்கும் திருப்பலி, நோயிலிருந்து விடுதலை என்கிற இந்த தலைப்பில் சிந்திக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகளுக்கு விடுதலை தருகிற விடுதலை நாயகர் நீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறப்பா. இந்த வசனங்களை நாங்கள் சரியாய் புரிந்து நடந்து இந்த உலக வாழ்வில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மோசேயை போல ஒருவேளை நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் எங்களுக்கு ஆதரவு தருகிற ஆதரவாளராய் நீர் இருக்கிறேன். எங்களை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை எங்களை மேன்மைப்படுத்தாதபடிக்கு ஒரு முள் எங்கள் மேல் வைத்திருந்தாலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த ஏதுவாக இருக்கிறது. ஒருவேளை டாக்டர்களால் குணமாக்க முடியாத ஒரு நோயாக இருந்தாலும், சரித்திரத்திலே அப்படிப்பட்ட வியாதியை மாற்ற முடியாது என்று சொன்னாலும், உருவாக்குகிற உங்களுடைய வல்லமை எங்களை ஆண்டவரே பலப்படுத்த எங்களுக்கு புதிய வாழ்வை தரும் என்பதிலே சந்தேகம். என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்திருக்கிறேன். இந்த வியாதிக்கு இந்த நாட்களிலே காரணமாக இருக்கிற மாயையான காரியங்களை நாங்கள் பின்பற்றாதபடி கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கேற்ற வழிகளை தாரும். இந்த ஆலயத்தில் வந்து அதிகமாய் வாஞ்சிக்கிற அந்த அனுபவத்தை தாரும். இதே போல் நான் கேட்ட ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் வாதை
இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் சுபாவங்கள் அது எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை, கிருபையை தடுத்து நிறுத்தாதபடி எங்களை நீர் புடம்பிடும் ஆண்டவர் எங்களுக்கு சரியான பாதைகளை வழி நடத்தும். ஒரே ஒரு கவியை நான் பாட ஆசைப்படுகிறேன். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இந்த ஒரு கவி மட்டும் படிக்கலாமா? என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய விடுதலையை பெற்று சந்தோஷத்தோடு வாழ்க்கை வாழ எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உடைய வசனத்தினால் உருவாக்கும், உடைய ஆவியினுடைய வல்லமையினால் உருவாக்கும், உடைய ஐக்கியத்தினால் உருவாக்கும். நமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. குறியவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு மீண்டுமாய் நம்முடைய திருச்சபையின் சார்பாய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஐயாவுடைய குடும்பத்தாருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த ஆராதனை நிறைவுக்கு பின்பதாய் வாலிப கூடுகையிலும் அருமையான ஐயா அவர்கள் பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையும் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபத்தையும் ஏறெடுக்க இருக்கிறார்கள். ஆகவே வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருந்து பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 186, என்னையும் உமது ஆட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை 186. என்னையும் உமதாட்டின் மந்தையோ
காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த படைக்கப்பட்ட காணிக்கைக்காக உமது பாதப்படியில் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த காணிக்கை படைத்த ஒவ்வொரு பேரையும் அவங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. நல்ல ஒரு சுத்த இருதயத்தையும் நீங்கள் எங்களிடத்தில் தங்கிட நீர் கிருபை செய்து வழிநடத்துங்க சுவாமி. இப்பொழுதும் கூட நாங்கள் உலக வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு பேரும் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை செய்து வழிநடத்துங்க. அருமை இரட்சகர் இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் 42ஆம் பக்கத்தில் இருக்க லித்தானியா ஜபத்தை முறையே நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று வேண்டுதலை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சிறப்பாக எங்குமுள்ள திருச்சபைக்காக வட இந்திய தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியங்கள், பேராயர்கள் மற்றெல்லா பணிவிடைக்காரர் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். சிறப்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்காக மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் மகாகணன் பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிகளை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையின் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக உம்முடைய திருமுன்பதாய் வருகிறோம். நாங்கள் உம்முடைய திருமுன் ஏறெடுக்கும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் உமக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது.
பாமாலையின் நிறைப்பாடலாக பாமாலை எண் 249 நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை எண் 249. அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நாளிலும் நீர் எங்களை குணப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறீர். இந்த உலகத்தின் பலவீனங்கள் மத்தியிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். அந்த பலவீனத்தின் மத்தியிலே எங்களை பலன் தந்து காத்துக்கிற உம்முடைய கிருபை, அதன் சாட்சிகளாய் நாங்களது உலகிற்குள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய புக கடவோம்.